வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நேத்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கும். கரெக்ட். அப்போ அந்த பிரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டுமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னா கிடையாது. ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக தான் நடக்கும். ஆனால் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் நம்மளை பயங்கரமாக பாதிக்கும். உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் மேலே போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டோட எக்கானமி நமக்கு நல்லா பாதிக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2வது நாள் தொடர்ந்து டாஜி வந்திருக்கு. இந்த டாஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி கேண்டில் இதோட முடிஞ்சிருதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை காமிக்கிறேன். கேண்டில் இதோட முடிஞ்சிருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குது நமக்கு. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு சின்ன கேண்டில் இருக்குது. அண்ட் இந்த டாஜி நமக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் டாஜி இது. ஸோ அப்போது இந்த அனாலிசிஸில் நம்ம பார்ப்போம். ஓகே. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நைட்டு நிறையா விஷயங்கள் நடந்திருக்கலாம். அண்ட் எக்ஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு யூஎஸ்லேருந்து. அப்போது இந்த யூஎஸோட நியூஸு, குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி 50 நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று நம்ம ஒரு ரேஞ்ச் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஒயிட் கலர் ரேஞ்ச் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை அனலைஸ் பண்ணி அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் டீட்டெயிலாக நம்ம நேற்று ஈவினிங்கே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது நமக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும்னா அது பாருங்கள். அண்ட் ஒரு அவுட்லைனாக சொல்லணும்னா, மார்க்கெட் இன்றைக்கி லோவஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்க போகுதுன்னா 22,000 ஹையஸ்ட் பாயிண்ட் 22,500. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்காக தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இந்த நமக்கு ஒரு 2200 இருக்குது பாருங்கள். இது ஒரு பிவர்ட் லைன். பிவர்ட் லைன்னா மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று நடந்த மாதிரி. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மொத்தமே 100 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கும் இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பிவர்ட் லைனை தாண்டுச்சுன்னா மார்க்கெட் மேலே இருக்கும். இந்த பிவர்ட் லைனை தாண்டலை, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே இருக்கும். அப்படிங்கிறனால இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச். ஓகே. அப்போ தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த 3 இங்கே அப்படி அதாவது இந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் நம்ம எப்பயுமே 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா அடுத்து எங்கே வரைக்கும் மார்க்கெட் போகும்னா நமக்கு 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம கேட்டேன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்கேஸ் அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைட் போகும்போது இந்த 21,100 21,900 கிராஸ் ஆயிடுச்சு, இல்லை 22 கிராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும்னா 21,800 வரைக்கும் போகும். அதுக்கு தான் நம்ம கீழே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட ஒரு நமக்கு இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 22,200 மார்க்கெட் லோவர் சைடு போனால் 22,000 எதுக்குள்ளே பிவர்ட்டாக இருக்குன்னா 22,100க்குள்ளே 100 அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்குள்ளே நமக்கு மார்க்கெட் சுற்றுறதுக்கு இருக்குது. ஓகே. நமக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நமக்கு பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டினா நேற்று என்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் பேங்க் நிஃப்டி நான் ஏற்கனவே சொன்னேன், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 3 மினிட்ஸ்லையும் 5 மினிட்ஸ் சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் வந்துருச்சு. அப்போ இந்த கோல்டன் கிராஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறனால இன்னைக்கு அதாவது நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 48,150ன்னு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும்னா 47,800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே தான் போச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 48,500 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஸோ அப்போது நான் அதே முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நமக்கு மேலேயும் கீழேயும் ஒரு அப்பர் லிமிட் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக மூவ் ஆச்சுன்னா எது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 49,000 வரைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அப்பர் லிமிட் 48,500 கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 49,000 மார்க்கெட் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் நம்மளோட இண்டிகேட்டர் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்.
இந்த பக்கம் இருக்கிறது சூப்பர் ட்ரெண்ட். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது இது இருக்கு. ஃபைன். ஆனா, நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டாஜி கேண்டில் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அப்போ இந்த டாஜி கேண்டில்னா, பெரும்பாலும் ஒரு 3 விதமான டாஜி கேண்டில் தான் வரும். ஸோ இதுதான் ஆக்சுவலி பெர்ஃபெக்ட் டாஜி கேண்டில் தான் யுஎஸ் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா, இந்த ஒரு கோடு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிங்கிள் கோடு மேல விக்கும் இல்ல, கீழ விக்கும் இல்ல, பாடியும் இல்ல. ஸோ அந்த மாரி டாஜிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் டாஜி. அந்த மாரி யூசுவலா எந்த மார்க்கெட்லயுமே ஃபார்ம் ஆகாது. ஆனா யுஎஸ் மார்க்கெட்ல 2 நாளுக்கு தொடர்ந்து எண்ட் ஆஃப் த டேல லாஸ்ட் கேண்டில் மட்டும் டாஜியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாஜி 1ன்னு பார்த்தீங்கன்னா, கிரேவ்ஸ்டோன் டாஜின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா, ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அண்ட் எண்டிங் பிரைஸ் சேமா தான் இருந்திருக்கு. ஆனா, நமக்கு பையர்ஸ் வந்து மேல கொண்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்து, அதாவது லாங் லெக் டாஜி அப்படின்னா, மேலேயும் கீழேயும் சேமா தான் இருக்கு. ஒரு சிலுவ மாரி இருக்கும். ஒரு கிராஸ் மாரி. அப்படி இருக்கும்போது என்னன்னா, மேலேயும் விக் சேமா இருக்கும். கீழேயும் விக் சேமா இருக்கும். அப்படின்னா, பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவலா இருக்காங்கங்கிறத டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா, ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பிரைஸ் சேமு, பிளஸ் விக் சைஸும் சேமு. அதே மாரி டிராகன் ஃப்ளை டாஜி. டிராகன் ஃப்ளை டாஜினா, மார்க்கெட் பாருங்க, மேல இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஒரு கிராஸ் மாரி இருக்கும். ஆனா மேல. மேல இருக்க விக் ரொம்ப கம்மியாகவும், கீழ இருக்க விக் வந்து ரொம்ப லோ. அப்போ இந்த டாஜி வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரைஸ் கீழறது நம்ம வந்து செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. ஆனா நம்ம பாருங்க, இந்தியன் மார்க்கெட் அதாவது யுஎஸ் மார்க்கெட்ல S&P 500ல நமக்கு இந்த லாஸ்ட் டே பார்த்தோம். அதாவது லாஸ்ட் கேண்டில்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் போல. ஏன்னா, அவ்வளோ ஒரு சிங்கிள் லைனா இருக்கு. பெர்ஃபெக்ட் சிங்கிள் லைன். அப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். அப்போ இந்த சைஸ் இந்த இந்த கேண்டிலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ். இப்போ 15 நிமிஷத்துல ஒரே பிரைஸ்ல தான் இருந்திருக்கு. அப்போ பையர்ஸும் இன்ட்ரஸ்டட் இல்ல, செல்லர்ஸும் இன்ட்ரஸ்டட் இல்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச்லேருந்து போறதுக்கு. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல என்னமோ ஒரு பெரிய விஷயம் நியூஸ் நடந்திருக்கு ஒண்ணு. ஸோ இது வந்து இன்னைக்கு மட்டும் தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேத்து பார்த்தீங்கன்னா, நேத்து கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ கடைசி கேண்டில். ஸோ இது 15 மினிட்ஸ்ல மட்டும் தான் கடைசி கேண்டிலான்னு கேட்டிங்கன்னா இல்ல. 3 மினிட்ஸ்லயும் பாருங்க. 3 மினிட்ஸ்ல அப்படியே டாஜி சின்னதாயிட்டே வந்து ஒரு சிங்கிள் கோடா இருக்கு. அதே மாரி நமக்கு யுஎஸ் மார்க்கெட்லயும் நமக்கு வந்து 8 மணி கரெக்ட். ஓகே. நேத்து நேத்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ நமக்கு விக் இல்லனாவே நமக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இண்டிகேஷன் குடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ 2 டாஜி தொடர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால என்ன அர்த்தம்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதுவும் பெர்ஃபெக்ட் டாஜி. லைக் இந்த மாரி டாஜிஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த பெர்ஃபெக்ட் டாஜி கேண்டில் இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல ஒரு டாஜி கேண்டில் இருக்கு. அப்ப இந்த பெர்ஃபெக்ட் டாஜி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டேல பையர்ஸும் இன்ட்ரஸ்டட் இல்ல, செல்லர்ஸும் இன்ட்ரஸ்டட் இல்ல. ஆனா மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் நேத்து என்ன நடந்திருக்கு? ஹைல ஓப்பன் ஆயி டைரக்ட்டா ஃபால் தான். அவ்வளோதான். அது வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட் மேல போயிருக்கு. செல்லர்ஸ் வந்து வரல. அதாவது பையர்ஸ் வந்து வரல. ஏன் எப்படி நம்ம சொல்றோம் ப்ராஃபிட் புக்கிங்னால போயிருக்குன்னா, ஏன்னா ட்ரையே பண்ணல. அதாவது இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ஹை, லோவர் லோ இப்படி தான் வரணும். அப்படியே ஃபார்ம் ஆகாம ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா டவுன்ஃபால் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் மேல போயிருந்திருக்கு. இப்போ இதே 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 பிரைஸ் ஆக்ஷன் தான் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல. இது S&P 500ல மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு நாஸ்டாக் இருக்கு. நாஸ்டாக்லயும் அதே தான். டாஜி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த லாஸ்ட் கேண்டில். ஏன்னா இது கேண்டிலாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரியது. ஏன்னா நேத்து வந்து நான் இந்த டாஜிய கவனிக்கல. இங்க இருக்கிற டாஜிய. ஸோ அப்போ இது கேண்டிலான்னு சொல்றதே கொஞ்சம் நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கிறனால, இந்த டாஜி வந்து நமக்கு ஒரு பெரிய இண்டிகேஷன் என்னன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய இண்டிகேஷன். ஸோ S&P 500லயும் சேம் பிரைஸ் ஆக்ஷன் தான். மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆயி, ப்ராஃபிட் புக்கிங்கோட பிரைஸ் ரேஞ்ச் வந்தோனே மார்க்கெட் கொஞ்சம் ஸோ இது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் டவுன் சைட் போய் இந்த இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தோடனே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி கொஞ்சம் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டிக் போட்ட மாதிரி ஆனால் இன்வெர்ட்டட் மாதிரி அதே தான். அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் மேபி மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் சைட் போயிட்டு இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்தே மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஆனா, இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ட விட நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு.
என்னன்னா, உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு 2 நாளா வந்து நம்ம யுக்ரைனோட ஃபார்மர் பிரசிடென்ட் அண்ட் இப்பயும் அவர் தான் பிரசிடென்ட்டா இருக்காரு. ஸோ விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப மீட் பண்ணிட்டு இருக்காரு 1. ஸோ அப்ப அவங்க வந்து ஒரு 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 தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அது நெறையா கான்ட்ரோவர்சி இருக்கு. ரொம்ப வந்து ஒரு மரியாதை குறைவான நடத்தம், அதே மாரி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிற மாரி அவ்வளோ இதா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது நெறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யுஎஸ் வந்து யுக்ரைன் கூட இருக்கும்னு. 1. 2வது என்னன்னா, நம்ம ட்ரம்ப் வந்து 44,000 பில்லியன் டாலர்ஸ் யுஎஸ் பில்லியன் டாலர்ஸ் வந்து யுக்ரைனுக்கு எய்டா குடுத்துட்டு இருந்தாரு வருஷத்துக்கு. ஜோ பைடன் இருக்கும்போது இருந்தே. இப்ப நம்ம முன்னாடி ஃபார்மர் பிரசிடென்ட் இருக்கும்போது. ஸோ அதிலிருந்து மாறுபட்டிருக்காங்க. ஏன் 44,000 பில்லியன் 44 பில்லியன் வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு குடுக்கணும். யுஎஸ்ஸுக்கு அதாவது யுக்ரைன் வாருக்கு குடுக்கணுங்கிறனால, அவங்க அத ஸ்டாப் பண்ணிட்டு, ட்ரம்ப் வந்து நமக்கு வந்து வெள்ள கொடி காட்டப் போறாரு. யாருக்கு? யுக்ரைனுக்கும், ஆ நம்ம ரஷ்யாக்கும் வார்ல. அப்போ இது முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. 2வது ஸ்டெப் முக்கியமானது தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா யுக்ரைன் பிரசிடென்ட்ட மீட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு புட்டினையும் மீட் பண்ணியிருக்காரு. என்னன்னா 2014ல அவங்க ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அப்போ அந்த ட்ரீட்டி சைன் பண்ணத இன்னைக்கு வந்து அத வந்து ரிவோக் பண்ணணும். அதாவது யுக்ரைனும், ரஷ்யாவும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டிய மறுபடியும் ரிவோக் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் சாதகமா பண்ண போறாங்க. சரிப்பா, இந்த கதையெல்லாம் சொல்றியே, இதுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 முக்கியமான விஷயம். 1 வந்து அதாவது யுக்ரைன் தான் வேர்ல்டுக்கே வந்து யுக்ரைன் தான் வேர்ல்டுக்கே வந்து ஸோ யுக்ரைன் வந்து வேர்ல்டுக்கே வீட் சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு வந்து கோதுமை வந்து பயங்கரமா சர்ப்ளஸா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்தியா நீங்க நினைக்கலாம், நம்ம தான் நெறைய அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மிங்லாம் பண்றோமே, விவசாயிகள் நெறையா இருக்காங்க. ஆனா மத்ததெல்லாம் இருக்கு. ஆனா இந்த வீட் வந்து இந்தியால வந்து பற்றாக்குறை. ஏன்னா, முக்காவாசி நமக்கு வந்து சவுத் சவுத் இந்தியாவ இந்த 4 ஸ்டேட்ட விட்டுட்டீங்கன்னா, அதுவும் தமிழ்நாடு, கேரளால தான் சப்பாத்தி அவ்வளவா சாப்பிடுறதில்ல. ஆனா மீதி எல்லா ஊர்லயும் அவ்வளவு வீட் கன்சம்ப்ஷன் இருக்கு. அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது பத்தாம நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். அப்போ இந்த இம்போர்ட்‌டுக்கு யுக்ரைன் ரொம்ப முக்கியமானது. அப்போ யுக்ரைன், ரஷ்யா வார் வந்ததுலேருந்து இந்த வீட்டோட டிரான்சாக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி இருக்கு 1. 2வது வேர்ல்டுல ஒரு 7% ஆஃப் லித்தியம் ரிசோர்ஸ். வேர்ல்டுல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் லித்தியம் ரிசோர்ஸ் இருக்கு. அந்த லித்தியம் ரிசோர்ஸ் யுக்ரைன்ல நெறையா இருக்கு. அப்படிங்கிறனால அந்த அந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் லிபரேஷன் வரும்போது, அதாவது யுக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் வார் நிறுத்தம் வந்துச்சுன்னா, இந்த ஒரு 2 விஷயங்கள் முக்கியமா நடக்கும். இதனால நமக்கு வந்து ட்ரேட் நெறைய நடக்கும். நமக்கு வந்து ஈவி நெறையா தேவைப்படுது. இந்தியன் மார்க்கெட் ஈவி பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரொடக்ஷன் ஆரம்பிக்க போறோம் ஈவிக்கு. ஸோ அப்படிங்கிறனால லித்தியம் ரிசோர்ஸ் நமக்கு தேவை. அந்த அந்த இந்த 2 காரணங்கள்னால வார் அதாவது போர் வந்து நிறுத்தம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு புஷ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூஸ் ஃபாலோ பண்றதும் கொஞ்சம் முக்கியம் தான். ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து முக்கியமான நியூஸ் வந்து நமக்கு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மக்களே. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நம்ம வந்து சேனல்ல வந்து நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த டெலிகிராம் குரூப் எதுக்குன்னா ஒரு கம்யூனிட்டி மாரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ டிஸ்கஷன் ஏதாவது இருக்கு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது, அந்த மாரி கம்யூனிட்டி மாரி ஒரு கிரியேட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த டெலிகிராம் குரூப் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஏதாவது. நன்றி.